வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லவர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய பாதை காண்பிக்க விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, when you read book of Revelation chapter 21 verse 5, அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன என்பதை ஜெபத்தோடு கேட்போமா? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். என் அன்பான சகோதரி சகோதரியே, ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார். நீங்க நம்பி பிரயாணப்பட்ட எத்தனையோ மனிதர்கள் பாதியிலே போய்விட்டார்கள். ஒரு சிலர் பாருங்க, நம்மளை ரொம்ப நேசிச்சாங்க, ஆனா அந்த பொல்லாத மரணம் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிச்சு, நம்ம விட்டு பிரிச்சிச்சு. அதே போல எத்தனையோ மனிதர்கள் கூட நிற்பாங்க, இந்த சகோதரி இந்த சகோதரன் என்று நாம் பல கணக்கு வைத்திருந்தோம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு, நம்முடைய நன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டு பாதியிலே காணாமல் போனாங்க. சில இடங்களை பாருங்க, யூதாசை போல காட்டி கொடுத்தார்கள். இன்னும் பல காரியங்களை சொல்லலாம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடக்கிற ஒரு இயல்பான ஒரு காரியம் தான். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற இதோ சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறதோட பொருள் என்னன்னா, ஐ எம் வாட்சிங் யூ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ஐ எம் வாட்சிங் யூ மை டாட்டர் அண்ட் சன். என் அன்பு மகளே மகனே, உன்னை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். உன் வழியில நீ நடந்து வர பாதையெல்லாம் நான் ஒவ்வொன்றா நோட் பண்ணி கொண்டு இருக்கேன்னு சேனைகளை கத்த சொல்றாருங்க. அதனால சொல்றாரு இந்த வார்த்தை என்ன, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இன்னைக்கு நம்ம கேட்கிற தலைப்பை புதிய பாதை. இஸ் கோயிங் டு கிவ் யூ a new path, a new way. ஒரு புதிய வழியை தரப்போற. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நாலா பக்கம் பாதை அடைக்கப்பட்டிருக்க, வலது பக்கம் திரும்பினாலும் இடது பக்கம் திரும்பினாலும் முன்னே போனாலும் பின்னாக போனாலும் நாலா பக்கமும் பாதை அடைக்கப்பட்டது போல இருக்கேன் பிரதர். என்னுடைய பொருளாதார வாழ்க்கையில, என்னுடைய ஊழிய பாதையில நான் என்ன செய்வேன் என்று ஸ்தம்பித்து போய் நிற்கிறீங்களா? வெளியே நீங்க சொல்லல, ஆனா மனதில் பலவிதமான போராட்டம், மனதில் பலவிதமான கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்குது. அதனால இப்ப நான் எல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், நாலா பக்கம் அடைக்கப்பட்டிருக்குது உண்மைதான். சற்று மேலே நோக்கி பார்ப்போமா? Shall we look into sky? அதோடைய பொருள் என்ன? அந்த தேவாதி தேவனை நோக்கி பாருங்க. கீழே நாலு பக்கம் அடைக்கப்பட்டதானா வானம் திறந்த வண்ணமா இருக்குது. கிரேட் ஜாய். ஆமென். இந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தை கேட்பீங்களா? இஃப் யூ ஹேவ் ஃபெய்த் இன் தி வேர்ட் ஆஃப் காட், இந்த வசனத்தை கேட்கும்போது இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமானால், இப்ப சொல்லி முடித்து ஜெபிக்கிறதுக்குள்ள பெரிய நன்மை நீங்க பார்க்க போறீங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? When you read Acts chapter 9 verse 6, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம படிக்க போறோம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இங்க ரெண்டு காரியங்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். பவுலுங்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய நன்மை ஆண்டவர் செய்தார். அது என்னன்னா, பயங்கர கோபக்காரனாக, கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ ஆலயங்களையும் இடிக்கிறவனாக, கிறிஸ்தவ பத்தி பேசுகிறவர்களை கொலை செய்யக்கூடியவனாக, இப்படி பயங்கரமான குணம் கொண்ட துர்குணம் கொண்டதான கொலை வெறி கொண்டு அலைந்து திரிந்த அந்த மனுஷனை இயேசப்பா சந்திக்கிறார். புதிய பாதை. யாருடைய வாழ்க்கையில பாதை புதியதாய் மாறும்? மனிதராக என்னுடைய வாழ்க்கையில என்னை அவர் சிறு வயதிலே சந்தித்தார். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். என் சாட்சியை கூட நீங்க பார்க்கலாம். அதையும் சொல்லியிருக்கிறேன். 9ஆம் வகுப்பு நான் படித்து கொண்டிருந்த ஆரம்பித்த நேரத்துல ஒரு கிறிஸ்துவ சகோதரன் என்னுடைய பக்தி பரவசமான வணக்கங்களை பார்த்து அவர் கேட்டார், why don't you try Jesus? அப்போ புதிய பாதை எப்படி எனக்கு தொடங்கிட்டுனா, ஒருவர் அந்த பாதையை குறித்து சொல்ல ஆரம்பித்தார். அந்த சுவிசேஷம் என்கிற புதிய பாதை மனிதராக என்னுடைய வாழ்க்கையில, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு வைதிக பிராமண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். என் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தபடி எல்லாவித மடி ஆச்சாரமான சடங்கெல்லாம் மனதார செய்தேன். ஆனாலும் கூட புதிய பாதை தெரியாதபடி, நித்திய பாதையை அறிந்து கொள்ளக்கூடாதபடி இருளில் அகப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில அறியாமை இருள், பலவிதமான அவநம்பிக்கைங்கிற எல்லாவற்றுக்கும் இயேசுநாதர் ஒரு முடிவு கட்டினார். காரணம் என்ன? பவுலை சந்தித்தது போல தேவனாகிய கர்த்தரை சந்தித்தார். அங்கதான் வாசித்தோம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? இதோடைய பொருள் என்ன? புதிய பாதை யாருக்கு தொடங்கிட்டு, ஒரு காலத்துல இவனை பார்த்தாலே, இவன் பேரை கேட்டாலே
பவுல் வருகிறான், சவுல் வருகிறான் என்று கேட்டாலே நடுங்கினார்கள் கிறிஸ்தவர்களா. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமானவனாய் இருந்த அந்த மனுஷனை இயேசுவின் அன்பு, இயேசுவின் சிலுவையின் காட்சி, இயேசுவின் வார்த்தை, அந்த பிரம்மாண்டமான வெளிச்சம், ஆண்டவருடைய தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்தது. ஆகியதான் நம்ம சிந்தித்தோம் புதிய தரிசனம். அந்த புதிய தரிசனத்தை பெற்ற பவுல் அந்த தரிசனத்துல ஜெயிக்க காரணம் என்னன்னா, கர்த்தர் கூடவே இருந்து ஒவ்வொரு முறையும் புதிய பாதை காண்பித்தார். அதுக்கு தொடக்கத்தை தான் இப்ப நான் சொல்றேன். அதில் எவ்வளோ ரகசியங்கள் உண்டு. அது முதல் ரகசியம், எப்படி பவுலுடைய வாழ்க்கையில புதிய பாதை தொடங்கிட்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, இன்னிலிருந்து உன்னுடைய இல்லற வாழ்க்கையில, உன் குடும்பத்தில், உன் வியாபாரத்துல ஒரு புதிய பாதையை இயேசப்பா காண்பிக்க போகிறார். ஆமென். இந்த செய்தி கேட்டு என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்க. இந்த புதிய பாதையை என் நண்பர்கள், உறவினர்கள், இன்னும் எத்தனையோ பேருக்கு, லட்சக்கணக்கான மக்கள் தெரியலையே, அவளுக்கெல்லாம் போய் இந்த செய்தி சேரட்டும் சொல்லி வாஞ்சியோட தாகத்தோட ஷேர் பண்றீங்க பார்த்தீங்களா? உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் ஆண்டவர் அபிரதமாய் ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகம் இல்லைங்க. ஏன்னா பவுலுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருந்ததுங்க. அவர் என்ன சொன்னாரு? நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அன்பானவர்களே, சுயத்துக்கு செத்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையில புதிய பாதை தொடங்கிட்டு இன்னிலிருந்து shall we all practice the same way when Paul prayed unto God. தேவனை நோக்கி பவுல் எப்படி ஜெபித்தாரோ அந்த ஜெபத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாமா? இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. அது வீடு விஷயமா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், அல்லது ஊழியத்தினுடைய காரியமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி கேளுங்க. முழங்கால் பண்ணிட்டு, அப்பா நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். முழங்கால் பண்ணிடலாம், ஆனா இருதயத்தை நேராக்காம நீங்க ஜெபிச்சீங்கன்னா புதிய பாதை திறக்காதுங்க. தயவு செய்து இன்றைக்கே நேராக்குங்க உங்க இருதயத்தை. கேளுங்க, இயேசுவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அடுத்து அவர் சரண்டர் பண்ணிட்டார் தன்னை. ரெண்டாவது நடந்தது என்னன்னா, உடனே ஆண்டவர், மகனே நீ உன்னை நான் இதுக்காக தெரிந்து கொண்டேன், நீ இப்படி செய்ய போற அப்படி செய்ய போறேன்னா ஒன்றும் சொல்லலை. ஆண்டவர் மிக தெளிவா சொன்னார், நீ எழுந்து. அடுத்து முக்கியமான யாருக்கு புதிய பாதை தொடங்குனா, those who are willing to walk for God, தேவனுக்காய் நடக்க விரும்புகிறவர்கள். நீ எழுந்து. நீ இதுவரைக்கும் உட்கார்ந்து கொண்டு இருந்தது போதும். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் பாதாளத்துல போய் படுக்கை போட்டால் நீ அங்கே வருகிறீர். அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த படுக்கை என்பது எதை குறிக்குதுன்னா prolonged எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க புதிய பாதைக்குள் செல்லாதபடி இருக்க தடை என்ன தெரியுங்களா? முதலாவது சோம்பல்தனம், ஸ்பிரிச்சுவல் லேசினஸ். இன்னைக்கு ஜெபிக்க விருப்பம் இல்லை, ஆனா ஜெபிக்க விருப்பம் இருப்பது போல ஒரு பாசாங்க செய்றீங்க. அது கர்த்தர் பிடிக்காது. God hate hypocrisy. ஆண்டவர் மாயமானத்தை அருவருக்கிறவர். அதனால உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லை என்று சொல்லுங்களேன். கேளுங்க, இயேசுப்பா எனக்கு ஜெபிக்க பலன் தாரும், ஜெபிக்க வாஞ்சை தாரும், எனக்குள்ளாக அந்த ஜெபாவியை ஆண்டவரே தந்தருளும் என்று நீ எழுந்து. இதனுடைய பொருள் என்ன? இது வரைக்கும் நீ உறங்கி கொண்டது போதும். வேதத்துல வாசிக்கிறோம், தூங்குற நீ விழித்து எழுந்திரு, கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணார். இன்னும் ஒரு அற்புதமான வார்த்தை. என் அன்பானவர்களே, இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவனை எழும்பக்கூடாதபடி தடை பண்ணுகிறது என்ன பார்த்தீங்கன்னா, முதலாவது அதிகமாய் அவனை பாரப்படுத்துகிறது கவலை. எதனால கவலை? பண விஷயத்தை குறித்து கவலை வருது, திருமண வாழ்க்கை குறித்து கவலை வருது, இன்னும் எவ்வளோ இருக்குங்க. எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா நீங்களும் நானும் எழும்பணும். எழுந்து தூசியை உதறிவிட்டு எழும்புன்னு ஏசாயா தீர்க்கதரிசியில நம்ம வாசித்து இல்லையா? இன்னைக்கு தீர்மானம் எடுப்பீங்களா? லெட் அஸ் ரைஸ் நவ். இப்பயே எழும்புவோம், இந்த நிமிஷமே எழும்புவோம். நீ உறங்கி கொண்டிருக்கிற, உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற கவலை விட்டு வெளியே வா. வியாதி குறித்த பயத்தை விட்டு வெளியே வா. கடன் சுமை குறித்த பயத்தை விட்டு வெளியே வா. நீ உண்மையா இருக்கிற, எப்படியாயிலும் கடனை வாங்கினதை அடைச்சிடணும், யாருக்கும் எந்த சிரமத்தையும் தரக்கூடாது, யாரையும் நான் ஏமாத்த விரும்பல, உள்ளதை நான் செய்யறேன், இசப்பா உதவி பண்ணுங்கன்னு நீ மனசுக்குள்ள எழும்பி கேட்டுட்டே இருக்கு இல்லையா? அந்த கேள்விதான் உன்னை எழும்ப பண்ணும். நீ எவ்வளவு உண்மையா இருக்குன்னு நினைக்கிற, அதுதான் உன்னை எழும்ப பண்ணும். அதனால நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். இதோடைய பொருள் என்னன்னா, ஆண்டவர் புதிய பாதையை காட்டுறாருன்னா கரெக்டான ஸ்பெசிபிக்கா சொல்லுவார். அதனால ஏனோ தானோ கிடையாது, ஸ்பெசிபிக்கா சொல்ல. ஒரு தரம் அவர் சொன்னதை ரெண்டாவது தரம் மனசாபப்பட்டு மாற்றுகிற தேவன் அல்லன்னு ரோமர்ல கூட வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர்ல கூட பவுல் சொல்றாரு. எதுக்கு நான் சொல்றேன் என் அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நடுக்கத்தோடு கேட்போமா? இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி புதிய பாதை உங்களுக்கு தொடங்கிடுச்சு. ஒப்பு கொடுப்பீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? முழுசா சரண்டர் பண்ணணும். உங்க ஆத்மாவி, சரீரம், உங்க விருப்பம் எல்லாத்தையும் இயேசப்பா கையில கொடுத்துருங்க. ரெண்டாவது என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னது என்ன?
நீ எழுந்து இன்னைக்கு நீங்களும் நானும் எழும்பக்கூடாதபடி நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமைகளோ, சோம்பல் தன்மைகளோ, அருவருப்பான பாவங்களோ, ரகசிய துணிகிற பாவங்களோ, கீழ்ப்படியாமைகளோ, இன்னும் துர்குணங்களோ அல்லது பரிகாசம் பண்ணுகிறதோ, இப்படி பலவிதமான இருள் நம்மை என்ன பண்ணோம், எழும்பக்கூடாதபடி பண்ணோம். அது எல்லாத்தையும் விட்டு வெளியே வருமா? அடுத்த ஆண்டவர் கடைசியா சொல்லிட்டா, நீ போ அங்க சொல்லப்படும். இதோட அர்த்தம் என்னன்னா, அடுத்த ஸ்டேஜில் அவர் அடுத்த காரியம் பேசுவார். முதல்ல கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா கொஞ்சம் காண்பிப்பார். முழுமையா கீழ்ப்படிஞ்சா முழுமையா பாதை காட்டுவார். இந்த புதிய பாதைக்கு தடையா இருக்கிற கீழ்ப்படியாமை விட்டு வெளியே வருவோமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி புதிய பாதையை காட்டு. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்னேன். இது வரைக்கும் இவங்க வந்த பாதையில தோல்வியை பார்த்திருக்கலாம், பலவிதமான நஷ்டத்தை பார்த்திருக்கலாம், பலவிதமான ஏமாற்றத்தை பார்த்திருக்கலாம். ஆனா அன்பு மாறாததப்பா, உங்களுடைய இரக்கம் மாறாதது ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற குறை குற்றங்களை உணர்ந்திர நீ இந்த பாதையை நடத்தி வந்ததுக்கு ஆசோத்திரம். இப்ப கேட்ட ஆலோசனை முடிய முழுமையா தங்களை ஒப்பு கொடுக்கிற, முழுமையா உமக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி இனி சோம்பலுக்கு இடம் தர மாட்டேன். இனி நான் எந்த விதமான உலகத்தின் இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும், உலகத்தில் என்னை அடிமைப்படுத்தக்கூடிய எந்த தீய பழக்கங்களுக்கும் நான் இடம் தர மாட்டேன். இயேசுவே என்னை உமக்காய் நடக்க பண்ணும், எழும்ப பண்ணும் என்று சொல்லி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற இந்த அற்புத வார்த்தையை வாஞ்சியோடு மற்றவர்கள் அன்று ஷேர் பண்ற அத்தனை பேர் மேலும் இப்போதும் வல்லமை இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் நீ போ உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னீர். அதே போல முழுமையாக கீழ்ப்படிந்த படிப்படியாக இடத்துல வளர்ந்து கனி கொடுக்க அருள் தாரும். எல்லாவித துருபதேசங்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் நம்முடைய பிள்ளைகளை விலைக்கு காப்பாற்றும் அப்பா. வஞ்சக ஆவிகளுக்கெல்லாம் விளக்கும் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிப்ரவரி 24 லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி தொடங்கி 27 ஆண்டுகள் பூர்த்தியாகிறது. புதிய பாதையில மகிமையா நடத்தி கொண்டிருக்கிறார், இனிமேல் நடத்த போகிறார். தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. காட் பிளஸ் யூ.